வெல்கம் டு டே 3 ஆஃப் 100 days சேலஞ்ச். சாட்டர்டே மார்னிங் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் சியா சீட், இது ரெண்டையும் போட்டு மார்னிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்குறதுக்காண்டி எடுத்து வச்சேன். பட் அன்னைக்கு 3 ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணணுன்னு நினச்சேன். ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணலான்னு உட்காந்துருந்தப்ப என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து ஷர்ட் பாக்கெட்டில் கிழிஞ்சிருக்கு, அதை ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கே ஒரு பெரிய டெய்லர் அப்படின்னு தோணுது. ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறப்ப தான் பரவாயில்ல, நம்மளும் பெரிய டெய்லர் தான் அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு பாட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜூஸ் ஜாரு, இது எனக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸாக வாங்கணும்னு ரொம்ப ஆசை. டிமார்ட்டில் தான் வாங்கினேன். வீட்டில் திட்டுவாங்களோன்ட்டு பயந்து தான் அந்த ஜூஸ் பாட்டில் வாங்கினேன். ஆனால் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன். அதை குட்டி பையன் உடச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அதுக்கு பதில் அதே கலர் தான். ஆனால் எனக்கு அந்த பாட்டிலில் இருந்த சென்டிமெண்ட்டு இதில் வரவே இல்லை. ஏன்னா அது நான் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன். இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா திருப்பி நம்ம புதுசாக புதுப்பித்தாலும் அந்த பழைய எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்காது. திருப்பி அது ஏதோ பேசணுன்றதுக்காண்டி தான் பேசுவோமே தவிர முன்னாடி மாதிரி இருக்காது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை இந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு கொஞ்சம் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு வேக வச்சுருந்தாங்க, அதை தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் மோர் அடித்து கொண்டு வந்து குடிச்சிட்டேன். அன்னைக்கு மத்தியானம் அதுதான் எனக்கு லன்ச்சு. அதோட முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஈவினிங்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிஞ்சு அன்னைக்கு டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.